அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலுயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலுயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல. பேசும் தெய்வம் நீ. ஏசப்பா, நீர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுகிறதுனால தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்ககிட்ட பேசாவிட்டால் ஆண்டவரே, நீர் எங்கள் கூட பேசலைன்னா நாங்கள் ஏசப்பா எங்களால் உயிர் வாழ முடியாதுப்பா. நீங்கள் எங்களை பேசி நடத்துகிற தேவன். மற்றவங்கள மாதிரி பேசாத இருக்கிற ஒரு கல்லோ மரமோ இல்லை ஆண்டவரே. எங்களோடு பேசி நடத்துகிற தேவன். இந்த ஜப நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மனுஷ வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் இங்கே கேட்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜப நேரத்தில் ஒரு விஷயம் வித்தியாசமாக நடந்ததை கவனித்தோம். என்ன விஷயம் வித்தியாசமாக நடந்தது? பாடல் வருகை குறித்தது மட்டும் தான் இருந்தது. மற்றபடி நம்ம ஜபத்தில் நார்மலாக துதி பாடல் பாடுவோம். அதை இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு காணிக்க பாடலாச்சும் அட்லீஸ்ட் வேறு மாதிரி பாடுவாங்கன்னு பார்த்தா காணிக்க பாடலும் எப்படி தான் இருந்தது? வருகை குறித்ததானதாக இருந்தது. இன்றைக்கி உண்மையிலே எனக்கு காலையில் சொன்னாங்க இன்றைக்கி செய்தி நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஓகேவா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகேன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. எப்பயும் போல் ஜெபம் எப்பயுமே செய்தி கொடுத்தாங்க அப்படின்னாலோ நார்மலாக ஜெபிக்கும் போதோ நார்மலாக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஜெபிக்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. ஃபுல்லாக நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான அபிஷேகம். ஸ்டார்டிங்கில் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஆண்டவர் அப்படியே ஒரு கண்ணீரால் என்னை நிறச்சதை என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கு அடையாளமாக இன்றைக்கி எல்லா பாடலுமே வருகை குறித்த பாடலாக இருந்தது. இன்றைக்கி செய்தி வாசிக்கும் போது நமக்கு தெரியும். எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை 2 வசனங்களையும் வாசிச்சிடலாமா? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பர்டிகுலராக இந்த அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப வசனத்திலேருந்து இந்த முடிகிற வசனம் வரைக்கும் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் முன்னோர்கள், நமக்கு முன்னாக இருந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 39வது வசனத்தை விசேஷமாக கவனித்து பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் என்னத்தை அடையாமற் போனார்களாம்? என்னத்தை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
அடையாமற் போனார்கள். அப்ப அவங்க எல்லாரும் வந்து விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றவர்களா இருந்தாங்க தான். இருந்தாலும் எத அடைய முடியல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஏன் ரீசன் அடுத்த வசனத்த சொல்லியிருக்கு. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு எல்லாரும் சேர்ந்தே வாசிச்சிடலாமே. விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரவான்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு இல்லையா? என்னத்தை வாக்கு கொடுத்தாரு நமக்கு? நமக்கு, அவங்களுக்கு, எல்லாருக்கும். வாசிச்சிருங்க. அது யோவான்ல இருக்கே. ஒன்று யோவானா? வசனம் சொல்லுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எதை அளிக்கிறது நமக்கு அவர் செஞ்ச வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கறது தான் யார் அளித்த வாக்குத்தத்தம்? அவர் நம்ம எல்லாருக்குமே அளித்த வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் பர்டிகுலராக ஒரு காரியங்கள் ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாரு. இந்த பகுதிக்கு நீதிபுரம் சத்தியநகரன் கொடுத்துருக்காரு. அதுபோல் ஆதியிலேருந்து, ஆதி மனுஷன்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இல்லை இதுக்கப்புறம் இருக்க போகிற எல்லாத்துக்கும், அதாவது எப்படி ஆண்டவர் அல்பாவும் ஒவேகாவுமா இருக்கிறார் இல்லையா? அவர் தான் ஃபஸ்ட்டு அண்டு அவர் தான் யார்? லாஸ்ட்டு. அப்போ அவர் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கிற சிங்கிள் பர்சன் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவர் கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் அடையாமல் யாரெல்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காரு? நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காரு? பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காரு. ஏன்? எதனால்? நம்மளால். எதனாலன்னு போட்டிருக்கு? நம்ம இல்லாமல் அவங்களாம் என்ன ஆக முடியாது? பூரணர் ஆக முடியாது. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஆண்டவரை துதிச்சு நேரம் அல்லேலூயா சொல்லி அப்படியே ஆர்ப்பரிச்சிருந்துருக்கணும். ஆனால் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. புரியல? இதோட 2வது தடவை வருதா? அப்போனா கண்டிப்பாக இங்கே சொல்லியே இருந்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்றத வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு அன்பு ஆண்டவர் வந்து நம்ம மேலே காமிச்சிருக்காரு அப்படின்றதான் சொல்ல முடியும். இந்த வசனத்தை ஆண்டவர் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாரு. காலையில் எனக்கு கொடுத்துட்டாரு. இதை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏசப்பா என்னது இதில் என்ன சொல்லணுன்ட்டு உட்காந்துருக்கேன். மணி 3 ஆயிடுச்சு. எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் ஜபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். ஏசப்பா எனக்கு என்ன ஒன்றுமே உங்கள் முகத்தை மறைச்சிட்டிங்களா? ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. இன்றைக்கி நமக்கான அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன், அதை வந்து எப்படி அவர் வந்து உருவகப்படுத்தி சொல்லியிருக்காருன்னா, அந்த 40வது வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு என்ன கொடுத்துருக்காராம்? விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை பெறுறதுக்கு முன்னாடி அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாராம்? விசேஷித்த நன்மையான ஏதோ ஒன்றத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கென்று முன்பாகவே நியமித்து வச்சிருக்கிறாரு. அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத இங்கே வந்து பார்க்குறோம். அப்போ விசேஷித்த நன்மையான ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்னா என்னன்னு தெரியுதுல்ல? ஒரு எப்படி சொல்கிறது? பெனிஃபிட்னா லாபம். நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து லாபமாக வந்து கிடைக்கும். அப்படி அந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு முன்பாக பெண்டிங்கில் வச்சுருக்கிறாரு இல்லையா? அவங்க எல்லாருக்கூடையும் சேர்த்து நம்ம எல்லாரையும் டுகெதர் ஒன்றா சேர்த்து எங்கே கூட்டிகிட்டு போயிட போகிறாரு? அவருடைய நித்திய ஜீவனுக்கு வந்து கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதில் வந்து என்னென்ன அந்த விசேஷித்த நன்மையான காரியங்கள் நமக்கு வேணும், அது வந்து நம்ம மட்டும் செய்ய போகிறது கிடையாது. இதை வந்து யாரும் செஞ்சுருக்குறாங்க?
நமக்கு முன்பாக இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வாசிக்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க ஆண்டவருக்காக. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச ஒரு 3 விஷயத்த மட்டும் சொல்லி, அந்த 3 விஷயத்தின் மூலமா நம்பளுக்கு என்னென்ன செய்யணும், அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றை வந்து ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார்ல, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். வாசிங்க அதே அதிகாரத்தில் 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். போதும், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். இங்கே ஒரு 3 விஷயத்தை வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் என்னத்தை ஜெயித்தாங்களாம்? முதலாவது ராஜ்யத்தை ஜெயித்தாங்க, ரெண்டாவது நீதியை நடப்பித்தார்கள், மூன்றாவது வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். இந்த 3 விஷயங்களை தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நான் நியமித்த அந்த விசேஷித்தமான நன்மை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட். இந்த 3 விஷயம் நமக்குள்ளே இருந்தது. இதெல்லாம் யாருக்குள்ள இருந்தது? விசுவாசத்தினால அவங்க என்னத்தை பண்ணாங்க? ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தாங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிது. இதை நமக்கு ஆண்டவர் என்னவா கொடுக்குறாரு? ஸ்பெஷல் பெனிஃபிட்டாக கொடுக்குறாரு, ஒரு விசேஷித்த நன்மையாக கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுத்துகிறோமோ, எப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரோமோ, அப்போ நம்ம எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார்? அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. வாசிங்க, அதில் முதலாவது என்ன இருக்குது? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்களேன். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னொரு வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மலாம் யாரு இந்த வசனத்தின்படி? சிறு மந்தை. நம்மெல்லாம் வந்து ஒரு நிறைய அதிகமாக கூட்டமாக இருக்கிறவங்களா, இல்லை ஒரு சிறு கூட்டமான ஜனங்களா? சிறு கூட்டமான ஜனங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாதே சிறு மந்தையே. நீங்கள்லாம் வந்து சிறு மந்தையாக இருக்கிறீங்க, பயந்துட்டே இருக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்? உங்களுக்கு அவர் என்னத்தை கொடுக்க பிரியமாக இருக்காரு? ராஜ்யத்தை. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க யார் பிரியமாக இருக்கிறாரு? உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு முன்பாக இருந்த முன்னோர்களும் சரி, நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களும் சரி, அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, விசுவாசத்தினால ராஜ்யங்களை சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க பெருங்கூட்டமான ஜனங்கள், நீங்கள் யார்? சிறு மந்தை. ஒரு சின்ன மந்தை தான், அதை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? ராஜ்யத்தை தர. நம்ம பிதா எப்படி இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். அப்போ அவர் நமக்கு ராஜ்யங்களை கொடுக்க பிரியமாக இருக்காரு. அதை வாங்கி கொள்றதுக்கு நம்ம பிரியமாக இருக்கோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஹல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் வந்து அவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த பெரிய பெரிய ராஜ்யங்களை வாங்கி கொள்ள அப்படியே பிரியமாக இருக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற ஹல்லேலூயாவை பார்த்தா ராஜ்யெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்ம முன்னோர்களை போல ராஜ்யங்களை சுதந்திரித்து கொள்ளணும், ராஜ்யங்களை ஜெயிக்க வேணும். ஆண்டவரே சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு சிறு கூட்டமான ஜனமாக இருக்கும், ஒரு தனி நபராக இருக்கேன், என்னால் எப்படி ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும்? ராஜ்யம்னா என்னது? ஒரு பெரிய கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய நேஷன். அப்போ ஒரு தனி நபரால் ஒரு பெரிய நேஷனையே ஜெயிக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? முடியும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிச்சு பதவி ஏற்றிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு வரலாற்று திருப்பம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? நியூஸில் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்கலாம் வந்து அத்தனை அலைன்ஸ் வச்சு அத்தனை கூட்டணிகள் சேர்ந்து பண்ண முடியாததா அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கட்சியாக வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்போ அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னதான்?
உண்மைதான். அவருக்கு யாரை வந்து சிங்காசனத்தை அமர வைக்கணும், யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுன்றது தெரியும். அவங்க சரியா செய்கிறாங்களோ தப்பாக செய்கிறாங்களோ அதெல்லாம் யாருக்கு தான் வெளிச்சம்? தேவனுக்கு தான் வெளிச்சம். நமக்கு அதுக்கு அதை பேசுறதுக்கான ஒரு அறிவு நமக்கு இருக்கா? கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. ஒன்றுமே தெரியாதவங்கலாம் கூட பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. ஆனால் சரியாக அதை வந்து பேசக்கூடிய அந்த தகுதி நமக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கா இல்லையா? கிடையாது. அப்போ ஒரு தனி மனுஷனால் ஒரு ராஜ்யத்தை வந்து சுதந்திரிக்க முடியும், ஒரு ராஜ்யத்தை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு முன்பாக செஞ்சு காமிட்டுருக்காங்க. கரண்ட்டில் கூட நடக்குது அந்தமாரி விஷயங்கள் எல்லாமே. அப்போ அப்படிப்பட்டவங்களே அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தார்களே அந்த மாதிரி செய்யும்போது ஆவிக்குரிய ஜனங்கள் நம்மளால் எத்தனை ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும்? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு 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 வசனம். சங்கீதம் 136:21 வாசிங்க. சங்கீதம் 136:21. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இது வந்து ஒரு நன்றி சொல்கிற ஒரு சங்கீதம். இந்த 136 சங்கீதம் முழுசாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதிங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு விஷயமா சொல்லிட்டு வரும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இஸ்ரவேலரை வந்து எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார், ஒரு ராஜாக்களாக என்ன பண்ணார் அப்படின்னா சங்கரித்துக்கிட்டே வந்தார். எல்லாமே சொன்னபோது அவங்கள என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ராஜ்யங்களை வந்து சுதந்திரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஒரு ஆவிக்குரியவங்களும் நம்ம நார்மலாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வந்து ராஜ்யங்களை ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த ராஜ்யம்னு சொல்லும்போது 2 விஷயம். ராஜ்யங்களை ஜெயிக்கிறது, ராஜ்யங்களை சுதந்திரத்து கொள்வது, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஜெயிக்கும் போது தான் அதை என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு தேசத்துக்கு நேராக படையெடுத்து போகிறோன்னு வச்சுக்கோமே. அப்படி படையெடுத்து போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவங்களோட சண்டை போட்டு முதல்ல அவங்கள ஜெயிக்கணும். ஜெயித்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களுடைய தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவரைனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இடத்துல சண்டை பண்ணியிருக்காங்க. சண்டை பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருங்க? ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமாக நிறைய ராஜ்யம் போல் பெரியதாக இருக்கிற ஒரு போராட்டங்களும் சரி, ஒரு சோதனைகளும் சரி நமக்கு முன்பாக என்னவா நிற்கும்? தடையாக நிற்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? தனி ஒரு ஆளாக நின்று ஜெயிக்கணும். அதை ஜெயித்து நம்ம முன்னோர்கள்லாம் ஜெயித்தாங்களோ அது போல் நம்ம ஜெயித்து அதை சுதந்திரத்து கொள்ளும்போது அப்போ தான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறுறோம்? அவருடைய விசேஷமான நன்மையான ஒன்று வச்சுருக்காரு தெரியுமா? அதை முன்னாடியே நியமித்து வச்சுருக்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். இன்றைக்கி வந்து அதுக்கு உதாரணமாக ஒருத்தரை பற்றி பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இந்த இடத்துல பார்க்குறோம், கிதியோன் என்னும் ஒரு தனி மனுஷனை பற்றி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, கிதியோன் கிட்ட என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் யார் கூட? ஓன் கூட. பராக்கிரமசாலி நீ யாரு? கர்த்தர் ஓன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த கிதியோன் சொல்கிறத, பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு?
என் ஆண்டவனே, கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ராஜ்யத்தை ஜெயிக்க முடியுமா? இவங்களுக்கு விரோதமா இருந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? மீதியானியர். மீதியானியர்னு சொல்லும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வாசிச்சிங்கன்னா, அந்த இதிலே வாசிங்க. மீதியானியர் எப்படிப்பட்டவங்க? ஒரு நிமிஷம். 4வது வசனம் வாசிங்க. 3, 4 வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதித்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அப்போ இந்த மீதியானியர்களுடைய அந்த ஒரு வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை பாருங்க. இஸ்ரவேலர் வந்து விதை விதைக்கிற காலமாக பார்த்து அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு அவங்களுடைய நன்மைகள் எல்லாத்தையும் சுரண்டிக்கிறது. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலில் ஒரு ஆகாரம் இருக்காது, ஒரு ஆடு மாடு இருக்காது, எதையும் மீதி வைக்காமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக அழித்து போடுற ஒரு வல்லமை. அப்போ இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம இந்த மீதியானவருடைய அந்த ஒரு தடை நமக்கு முன்பாக எப்படி இருக்குது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், அதுபோல் நம்மளுடைய அந்த ஊழியத்தின் வாழ்க்கையில், இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை தராரா? நம்ம தனிப்பட்ட மனுஷங்களில் இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் தரும்போது அந்த ஆசீர்வாதம் கெடுக்கப்படுதா? ஏதாவது ஒரு வல்லமை நிமித்தம் கெடுக்கப்படுதா? அப்போ அது என்னது? மீதியானியரோட ஒரு ஆவி. அதுபோல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ராஜ்யம், மீதியானியருடைய ராஜ்யம் நமக்கு முன்பாக போராடுதா? நம்ம அப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் லைட்டாக துளுத்து வர மாதிரி இருக்கும். விதை முளைச்சி விதை வந்து துளுத்து வரும். அப்போவே வந்து என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் அந்த மீதியானவருடைய அந்த ஆவி என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல செழிப்பாக வளர்ந்து வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆவியிலே இருக்க மாட்டாங்க, அனலாகவே இருக்க மாட்டாங்க, புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. இப்போ ஒரு ஆவியில் வந்து ஒரு அனலாக இல்லாத தன்மை, ஒரு வெறுமையான தன்மை, நம்ம ஆவிக்குரிய விளைச்சலை கெடுக்கிற ஒரு தன்மை எந்த தன்மை? மீதியானியருடைய தன்மை. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஜெயித்து அதை என்ன பண்ணணும், சுதந்திரித்து கொள்ளணும். சுதந்திரித்து கொள்வது மீன் நம்மளுடைய ஆவிக்குரிய விளைச்சல்களை என்ன பண்ணணும், அதிகமாக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் விபிஎஸ் பண்ண போகிறோம். இப்போ விபிஎஸ்ல நமக்கு முத்தான மணியான ஆத்துமாக்கள் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. அடியாமங்கலத்தில் பார்க்குறோம், அப்படி ஒரு வாஞ்சையோடு கேட்குற ஒரு ஆத்துமாக்கள். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை இது வரைக்கும் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துக்கு ஒரு சில ஊழியங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில ஆத்துமாக்களை பார்த்துருக்கேன். அவங்க என்னென்னா, நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்துட்டு போராடணும், அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறதுக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடச்சா மட்டும்தான் வாலண்டியராக வருவாங்களே தவிர்த்து, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாகவே ஊழியன்னா நம்ம போய் அவங்கள கூப்பிடணும், நம்ம போய் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி, அதுலேயுமே சில ஆத்துமாக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியாது, புதுசாக ரட்சிப்புக்குள்ளே வரவங்களுக்கு. ஆனால் அந்த அடியாமங்கலத்தில் இருக்கிற பகுதியில் அவங்கெல்லாம் வயசான பாட்டிங்க, அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் முடிச்சுட்டாங்க, பிஸ்கெட் கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு போக வேண்டியது தானே, வருதுங்க வந்து உட்காருதுங்க அந்த ப்ரேயரில் வந்து உட்காந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது. அங்கேயும் நேற்று கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. யாரெல்லாம் அவர் கூட போகிறோன்னு தெரியல. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பாட்டு பாடணும். நேற்று அடியாமங்கலத்தில் மனம் திரும்பிடுங்க, சீக்கிரம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, பரலோக ராஜ்யம் தோ பக்கத்தில் கை கெட்டின தூரத்தில் இருக்குன்னு அங்கே வார்த்தை. இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு இது வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்ல நானுமே கேட்டேன். அப்போ சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறாரா என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும், அந்த பரம காணான சுதந்திரத்து கொள்ளணும்னா இங்கே நமக்கு விரோதமாய் போராடுகிற ராஜ்யத்தை ஃபஸ்ட் என்ன பண்ணணும்,
ஜெயிக்கணும். ஜெயித்து முதல்ல அதை சுதந்திரத்துக்கு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் நமக்கு முன்பாக போராடிக்கிட்டு இருக்கு, நம்மளால ஜெயிக்க முடியாத அளவுக்கு எது எதெல்லாம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தின விஷயங்கள், ரொம்ப வெறுமையாகவே இருக்கிறது, ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிறது. இந்த விஷயத்தை என்னால் ஜெயிக்கவே முடியல. இதை இன்னைக்கு ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உணர்த்தினாங்க. அப்போ சும்மாவே இருக்கிறது, சும்மா இருக்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பிரச்சனை தான் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. அப்போ அது மாதிரி ஒன்று ஒரு ஒரு விஷயத்த செய்யாமல் காலம் வந்து எப்படி இருக்கிறது, ரொம்ப கொடிய காலமாக இருக்குது. கர்த்தர் வேற வரப்போகிறாரு, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதிகம். அப்போ நம்ம வந்து அவ்வளோ வேகமாக ஓடணும். சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், கெர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ அவனுக்கு தெரியுது நேரம் இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மளுக்கு என்ன பண்ணலை, எதுவுமே தெரியல. ஒரு ஜபனா ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. நான் வந்து உங்களை சொல்லலை, என்ன தான் சொல்கிறேன். ஒரு ஜபனா வந்து ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது. ஆண்டவரை தான் துதிக்க வரோமா அப்படின்றது கிடையாது. இப்படி இருக்கும்போது எப்படி ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியுமா? முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தா கூட ஒருத்தரை ஜெயிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சா. அந்த பெரிய ராஜ்யம் இருக்குல்ல, நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு சிப்பாய் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சா கூட அந்த ஒரு சிப்பாயை ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடியுமா? முடியுமா? எப்படி சொல்கிறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது முடியுமா? ஓகே, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நான் வந்து நம்ம இப்போ இருக்கிற அந்த கரண்ட்டான நிலைமையை பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தால் கூட அந்த ஒரு சிப்பாயை வந்து வீழ்த்த முடியாதுன்றது என்னுடைய அறிவு கேட்டினது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன, ஒரு ஆள் என்ன பண்ணுவான், எத்தனை பேரை துரத்துவான்? 2 பேரை துரத்துவான், 1000 பேரை துரத்துவான். ஒரு தனிப்பட்ட மனுஷன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேரை துரத்துவான். அப்போ நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? அப்போ ஒரு ஆளுக்கு 1000 போட்டால் கூட எல்லாரும் எத்தனையோ ஆயிரங்களை வந்து என்ன பண்ண முடியும், துரத்த முடியும். அப்போ நமக்கு முன்பாக, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்பாக எதெல்லாம் தடையாக இருக்கோ, நம்மளால் எதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தை என்னால் ஜெயிக்கவே முடியல, இந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி நம்ம அது போல தான். மீதியானியர் நம்மளுடைய விளைச்சலை கெடுக்கிறது தான் அவன் வேலையே. ஹல்லேலூயா. எத்தனை விளைச்சல் நம்மளுக்கு வர ஆசீர்வாதங்கள் தடையாகுதா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடையாகுதா, ஒரு ஆத்மா வர முடியலையா, ஒரு ஆத்மா வந்து நம்ம பயிரிடுறோம், கஷ்டப்பட்டு ஆண்டவரோட வார்த்தையை வந்து போடுறோம், வழியில் போட்ட மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, வார்த்தையை தூக்கி போட்டுடுறான். அதே மாதிரி முள்ளுகள் உள்ள நிலத்தில் போட்ட மாதிரி அதை தூக்கி போட்டுடுறான், கற்பாறையில் விழுந்த மாதிரி அதை தூக்கி போட்டுடுறான். இப்படி எல்லா வார்த்தைகளும் ஆத்மா கிட்ட போய் சேராத அளவுக்கு பண்ணுறது யாரு, விளைச்சலை தடுக்கிறது யாரு, அந்த மீதியானுடைய ராஜ்யம். அது நம்மளுக்கு முன்பாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, உன் கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட உணர்ந்து சொல்லணும், ஆண்டவரே நான் பராக்கிரமசாலி, நான் ஒரு சின்ன மந்தை தான், சிறு கூட்டம் தான். இந்த கிதியோன் சொல்கிறான் பாருங்க, அதில் என்னன்னு சொல்கிறான், இதோ இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது, நான் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கர்த்தர் சொல்கிறது பாருங்களேன், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை என்ன பண்ணுவாய், முறியடிப்பாய். அப்போ நம்ம அத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை துரத்த முடியாதுன்னு நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், ஒரு மனுஷனை நீ எப்படி முறியடிப்பியோ அது போல் நான் என்ன பண்ணுவேன், மீதியானியர் ஃபுல்லாக எல்லாரும் என்ன பண்ணிவிடுவேன், முறியடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா. சண்டைக்கு யார் யார் ரெடி? போகலாமா? மீதியானியருக்கு நேரா போகலாமா வேணாமா? போகலாமா? உங்களை பார்த்தா, நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா மீதியானியர்லாம் வேணாம், நாங்கள் மீதியாக வீட்டில் உட்காந்துக்கிறோம், இருக்கிற ஜனத்தை மட்டும் கூட்டிகிட்டு போங்க. இந்த இந்த இதில் தானே எத்தனை பேர், 300 பேர் மட்டும் போவாங்க இல்லையா? நிறைய பேர் கிளம்புவாங்க, 20,000 பேர் கிட்ட கிளம்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டடாக ஒரு 300 பேர், 300, 20,000 எங்கே இருக்குது, 300 எங்கே இருக்குது, எத்தனை ஜீரோ குறைஞ்சிருச்சு. அப்படி ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து போக முடியும். அப்படி நம்ம வந்து இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது, விபிஎஸ் ஊழியங்கள் இருக்குது. அப்போ இந்த ஊழியத்தை நம்ம வந்து சிறப்பாக செய்யணும். இப்போ இங்கே அந்த விபிஎஸ் ஊழியத்துக்கு போகிறோம். இது வரைக்கும் நமக்கு எல்லாமே சுமூகமாக தெரியுதா? இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு டைரக்டர் சுமூகமாக தெரியுதா? ஊழியம் செய்கிறதுக்கு எல்லாமே கிடையாது, எல்லாமே ஆப்போசிட்டு. நான் வந்து காணிக்கை ஊழியத்தை வந்து எடுத்திருக்கேன்.
ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அப்படியே அழுவுறேன் நான், ஆண்டவரே ஏதாவது கொடுங்கப்பா, ஒன்றுமே இல்லைப்பா எங்ககிட்ட, என்கிட்ட வேற கொடுத்துட்டாங்களே ஆண்டவரே, எதுவும் வரலன்னா என்னெல்ல போட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரே கதறல் ஆண்டவர்கிட்ட. அப்போ பாருங்க, எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்குது, ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அடியாமங்கல ஊழியத்தில் எல்லாமே எப்படி தான் இருந்தது, ஆப்போசிட்டாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், மீதியானரை துரத்திட்டு மீதி எடுக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. அதே போல தான் அன்னைக்கு விபிஎஸ் ஊழியம் முடியுது, அன்னைக்கே போகணுமா அப்படின்னு தோணுது, வேண்டான்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகிடுச்சு. வேண்டாம், இப்போ தானே எல்லோரும் வந்து முடிச்சுட்டு போனாங்க, எதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்போது உடம்பு முடியல, டயர்டு, அவ்வளோ டயர்டு, எல்லாத்தையும் வந்து பொருட்படுத்தாமல் என்ன பண்ணோம், ஊழியத்துக்கு போனோம். அங்கே அந்த வீடு நிரம்பத்தக்க, அந்த வாசல் ஃபுல்லாக நிரம்பிட்டாங்க. அவ்வளோ ஆத்துமாக்கள், அவ்வளோ உற்சாகம், அவங்களுக்கு ஒரு ஆவியில் உற்சாகம். அவங்கள விட்டால் மீதியான ஒருத்தனை வந்து 1000 பேரை கொண்டுருவாங்க போல், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள. நம்ம தான் இத்து போன ஜனங்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் வந்து உரைக்கவே ஆரம்பிச்சுது. அப்போ இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, அப்படி விடலை. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கூடவே இருக்கார். இந்த விபிஎஸ் ஊழியம் ஃபுல்லாக நம்ம கூடவே தான் இருக்க போகிறாரு. நம்ம மூலியமாக அதிக விளைச்சலை தரப்போகிறாரு. அநேக ஆத்துமாக்கள், முத்தான மணியான ஆத்துமாக்கள், 30, 60, 100 ஆத்துமாக்கள். அல்லேலூயா சொல்லாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் வேணாம் போல், ஆத்துமாக்களே வேணான்னு நினைக்கிறீங்க போல். அப்போ இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆயத்தமாக இருக்கார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிதியோன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு முதல்ல என்ன சொல்கிறாரு, நீ இவங்களெல்லாம் ரட்சிப்ப அப்படின்னு சொன்னதுக்கு இவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, தயங்குறாரு. ஒரு ஹெசிடேஷனை பார்க்குறோம் கிதியோன் கிட்ட. என்ன பண்ணுறாரு, 13வது வசனத்தில், 13வது வசனம் இல்லை, 15வது வசனத்தில், இதோ மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எப்படி போவேன், எதனால நான் ரட்சிப்பேன் அப்படின்னு ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன, ஒரு தயக்கம். அப்போ இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆராதனையில் நடந்தது கவனிச்சிங்களா? யாராவது ஒருத்தவங்க மனம் திரும்பியிருந்தீங்க, ஆண்டவர் உங்க கூட பேசியிருந்தாரு அப்படின்னா என்ன பண்ணிடணும், மற்றவங்க பார்க்குறாங்கன்னா யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்காரா, என்ன பண்ணிடணும், உடனே ஒப்பு கொடுத்துடணும். அந்த இடத்துல யார் என்ன நினைப்பா, நம்ம இத்தனை வருஷம் சபைக்கு வரோமே, இவ்வளோ மூத்த விசுவாசியாக இருக்கோமே, நம்மளை ஆண்டவர் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்தோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம சொன்னால் எப்படி ஒத்துக்குவாங்க, யாராவது அதை நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தயக்கம். எனக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு ஐயப்பன் அங்கிள் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஆண்டவர் உணர்த்துறாரு. நாங்கள் வியாழக்கிழமை ஜபம்லாம் அப்போ பண்ணுவோம். அப்போ அந்த ஜபத்தில் வந்து செய்தி முடிஞ்சிடும். செய்தி முடிஞ்சப்ப ஆளுக்கு ஒரு விஷயங்கள் உணர்த்தி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நேரம்னு ஒரு நேரம் வரும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருப்போம், அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்போம். ஆனால் யோசிக்கவே மாட்டாங்க. அங்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே முழங்கால நின்று கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றும். அவ்வளோ உடைந்த உள்ளத்தோடு என்ன பண்ணுவார்னா ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் எங்கே போயிட்டார், நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கிட்டாரு. அந்த ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் அவர் என்ன பண்ணார், வாங்கிக்கிட்டார். அந்த ஹெசிடேஷனே கிடையாது அவர்கிட்ட. ஒரு ஊழியம் கொடுக்குறாங்களா, தயக்கமே கிடையாது. நான் செய்கிறேன் அந்த ஊழியத்தை, எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி செய்கிற ஒரு மனுஷன். ஆனால் நிறைய நேரத்தில் நான் கூட யோசிப்பேன், சில நேரத்தில் இப்போ ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது, இப்போ யாராவது நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து அந்த ஒரு இருதயத்தை என்ன பண்ணார், உடைச்சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உடைச்சிட்டாரு. இன்றைக்கி திரும்பி ஒப்பு கொடுக்கணுன்னா என்ன பண்ணிடணும், ஒப்பு கொடுத்துடணும். சரி, அந்த விஷயம் போகட்டும். அதுபோல் இன்னும் வேறு ஏதாவது ஒரு விஷயம், ஊழியத்துக்கு போகிறதுக்கு போகணுமா நம்ம வேணாமா, நம்மளுக்கு வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது, நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் கையால் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறாரு அப்படின்றத தெரியாமலே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு தயக்கத்திலே இருக்கீங்க. நீங்கள் போய் அந்த பகுதி முழுக்க உங்களால் ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கு நீங்கள் தானே பாத்திரவான். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு, உங்களுக்கு தானே. அப்போ இன்றைக்கி ஒரு சின்ன அற்பமான ஒரு எப்படி சொல்கிறது, அல்பமான ஒரு சின்ன காரணம் காட்டி நம்ம அந்த பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. இங்கே கிதியோன் அப்படி தான் பண்ணுறாரு. விஷயம் அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கார். போகணுமா, போய் தான் ஆகணுமா, நான் எப்படி அந்த ரட்சிப்பை வந்து என் கையால் எப்படி கர்த்தர் கொடுப்பாரு, எங்கள் குடும்பமே ரொம்ப சின்ன குடும்பம், அதுலேயும் நான் என்ன பண்ணேன், எல்லாரிலும் சிறியவன், சின்ன பிள்ளையாக இருக்கேன், நான் எப்படி போய் மெசேஜ் கொடுக்குறது, நான் எப்படி இந்த ஊழியத்தை நடத்துறது, எனக்கு பொறுப்பு கொடுத்தா நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தயங்கணும். அப்படின்னா அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணுறோம்,
தடை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறத நம்மளே என்ன பண்ணுறோம், தடை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு ஊழியம் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் சரி, எந்த காரியம் கொடுத்தாலும் சரி, முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நான் இப்படி தான் ஆண்டவரே, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை வச்சு பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அதை போல் செய்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன பண்ணுவார், பெரிய காரியர்களை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13வது வசனத்தில் அவர் நம்ம முன்னாடியே படித்தது தான். அதில் வந்து என்ன சொல்கிறான், அவன் புலம்புறாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன பண்ணுறான், புலம்புறான். ஆண்டவரே, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், புலம்புறான். எங்களை கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே கேட்குறான். ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுறான். எங்கே அப்படியே ஆண்டவர்கிட்ட புலம்பி தள்ளுறான். இன்றைக்கி நம்மளும் நிறைய நேரங்கள் என்னதான் இதே கதை தான், புலம்பிக்கிட்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட. அதுவும் இல்லை, ஆண்டவர்கிட்ட கூட புலம்ப மாட்டோம். யார்கிட்ட தான் புலம்புவோம், நம்ம கூட இருக்கிற மனுஷங்க கிட்ட புலம்புவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது. எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பணும் அப்படின்னா நம்மளால் ராஜ்யத்தை ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாது. ஆனால் இங்கே கிதியோன் பார்க்குறோம், அவன் வந்து புலம்புற ஆண்டவர்கிட்ட. அப்பயும் அவர் என்ன பண்ணுறாரு, கிருபையா சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன், உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 14வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி வார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவன் புலம்புறான் போயிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு ரொம்ப பெரிய பலத்தெல்லாம் நான் தரமாட்டேன். இந்த பலம் இருக்கா, ஓடுற அளவுக்கு கால் இருக்கா, நடக்கிற அளவுக்கு கால் இருக்கா, நிற்கிற அளவுக்கு பலன் இருக்கா, அது போதும். அதோட என்ன பண்ணு, போ. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் நடக்க மட்டும் தான் முடியும், என்னால் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறியா, பரவாயில்ல, நடக்க மட்டும் முடியுதுல்ல, அந்த பலத்தோடு என்ன பண்ணு, போ. ஆண்டவரே, என்னை வந்து ஜபத்துக்கு மட்டும்தான் விடுறாங்க ஆண்டவரே, அதுக்கு மேலே எங்கேயும் வெளியில் ஊழியத்துக்கு விடலை ஆண்டவரே, என்ன ஜபத்துக்கு விடுறாங்களே, அந்த பலத்தோடு என்ன பண்ணு, போ. உன் கூட உன்னை அனுப்புகிறவர் யார் தான், நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆண்டவரால் ஒரு தேற்றப்படுகிற ஒரு அனுபவம். நம்ம என்ன தான் புலம்புனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு மனுஷங்களை, அதாவது இன்னைக்கோ தெரியல, ஒரு புழு அப்படின்னு சொல்லி கேட்டோமே, இன்னைக்கா நம்ம தனியாக கேட்டோமோ, ஆண்டவர் வந்து மிகப்பெரிய தேவன், நம்ம யார், நானும் ஒரு புழு அப்படின்னு சொல்லி ஒரு நேற்று வாக்கிங் ப்ரேயரில் கேட்டோமோ, நான் வந்து என்னது ஒரு புழு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய தேவன், அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நினச்சி பார்க்குறாரு. அப்போ மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரன் அவர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் இருந்தாலும் ஒரு புழு, ஒரு தூசி. அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் உண்டாக்குன அந்த படைப்புகள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கேருந்து நம்மளால் வந்து அந்த சூரியனையே நேராக பார்க்க முடியல. சூரியனை தாண்டி போனால் சோலார் சிஸ்டம், அவ்வளோ கோள்கள், அவ்வளோ பெரிய கேலக்ஸி, நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அறிவுக்கு எட்டாதது. அங்கே பரலோகத்தில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, புழு மாதிரி இருக்கிற நம்மளை என்ன பண்ணுறாரு, நோக்கி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம போய் புலம்பலாமா, கேள்வி கேட்கலாமா? அவர் ஃபுன் ஊதுனார்னா என்ன ஆகும், அவ்வளோதான், நம்ம ஆளே இல்லாத இடத்துல காணா போயிடுவோம், அப்படி போயிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி, அவ்வளோ கேள்வி. என்ன இப்படி நடந்தது, எப்படி இந்த மாதிரி எனக்கு நடக்கலாம், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கேன் நான், எப்படி எனக்கு இந்த மாதிரி நடக்கலான்ட்டு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறது. ஆண்டவர் என்னமோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி. ஹல்லேலூயா. கேள்வி கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? கேட்கக்கூடாது. அவர் வந்து நம்மளை விசாரித்தார், உட்காந்து அவர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. நம்ம ஒரு புழுன்றதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும். அப்போ எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட புலம்புறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இதில் வந்து எத்தனை விஷயம் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம், ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ராஜ்யத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது நம்மள்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்,
அவர்கிட்ட புலம்பிட்டே இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3வது ஒரு விஷயத்த பார்க்குறோம். அவன்கிட்ட வந்து ஒரு என்னதான் இவன் இப்படி சொன்னாலும் அவன்கிட்ட ஒரு தாழ்மையை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ரொம்ப சின்னவன், ஆனால் என்னை கொண்டு எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையை பார்க்குறோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மன தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ராஜ்யங்களை சுதந்திரிக்க முடியும். வேதத்தில் இன்னொரு அரசர் ஒருத்தர் இருக்கார், இந்த நேபுகாத் நேச்சார் அவர் இருக்கார். அவர்கிட்ட இருந்த ஆண்டவர் என்ன பண்ணாரா? ராஜ்யபாரத்தை பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அந்த வசனம் கூட தானியலில் தானியல் 4ஆம் அதிகாரம் எழுதியிருக்கேன், 30, 31 வாசிங்க. ம் படிங்க. ம் 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 இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து புறப்படக்கூட இல்லை, வாயில இருக்கும்போதே ம் அவ்வளோதான். அவன் வந்து அந்த பெருமை அவன் வாயை விட்டு கூட வெளில போலையாம், வாயில தான் இருந்துதான். அந்த வாய்க்குள்ளே இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ராஜ்யத்தை சுதந்திரித்து வச்சுருப்போம், அதை தக்க வச்சுக்க தெரியாது. கரெக்டாக? கிதியோனுக்கு வந்து மீதியானியருக்கு வந்து அப்போ தான் அவங்க ரட்சிக்கவே போகிறான். இதுக்கப்புறம் அதுக்கு வந்து அவன் ஹெசிடேட் பண்ணாமல் போகணுன்னு பார்த்தோம், புலம்பக்கூடாது, இருக்கிற பலத்தோடு போகணுன்னு பார்த்தோம். சில விஷயங்கள் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி ஜெயிச்சதை வச்சுருக்கும்போது ஒரு மன மேட்டிமையும் ஒரு பெருமையும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாயில், அதாவது நம்ம சிந்தையில் இருக்கும்போது, லூசிஃபர் அப்படி தான் பண்ணார் ஆண்டவர். அவன் என்ன பண்ணானா? வாயை திறந்து கூட சொல்லலை, சிந்திச்சிட்டு இருக்கும்போதே வானத்துலேருந்து என்ன பண்ணிட்டாரு? கீழே தள்ளிட்டாரு. அப்போ ராஜ்யபாரம் நம்ம ஜெயிக்கிறது முக்கியம், நம்ம அதை சுதந்திரிக்கிறது முக்கியம். சுதந்திரித்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? தக்க வச்சுக்கணும். அப்போ ஒரு சின்ன ஒரு பெருமை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா கூட ராஜ்யபாரத்தை என்ன பண்ணிட முடியும்? இழந்து போயிடுவோம். ராஜ்யபாரத்தை பிடுங்கிடுவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நேராக போக முடியும். 26வது வசனத்தில் அந்த லாஸ்ட் வாசிங்களேன். நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அப்போ என்னதான் அதுக்கு வழி அப்படின்னா, பரம அதிகாரத்தை அறிகிற ஒரு அறிவு. கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறாரு, கர்த்தர் நம்ம மேலே என்ன சித்த வச்சிருக்காரு, அந்த பரம அறிவை அறிகிற ஒரு அறிவு நமக்குள்ளே வரும்போது ராஜ்யம் என்ன பண்ணும்? நமக்கு நிலைக்கும். பெருமை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வச்சுக்க முடியாது. அதை நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஜெயித்தோமா? கிடையாது, ஜெயிக்க முடியாது. நம்மளால் என்ன தான் முடியும் அப்படி, நம்மளால் இது என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னாலே அப்போவே என்னது? அவுட்டு. நம்ம இந்த விஷயத்த நான் செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அப்போ நம்ம என்ன? அவுட்டு. நான் வந்து என்ன சொன்னேன், விபிஎஸ்சில் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் எந்த கிளாஸ் கொடுத்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் நார்மலாக போயிட்டு அந்த விஷயம் வந்து உறுத்திட்டே இருந்தது. நம்ம எப்படி இப்படி சொன்னோம்? எந்த கிளாஸ் கொடுத்தாலும் எடுக்கிற அளவுக்கு திறமை நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கா? அந்தளவுக்கு நமக்கு திறமை இருக்கான்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது ஃபோனில் ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, விபிஎஸ் எடுக்க போகிறாங்கல்ல டீச்சர்ஸ், அதில் ஒரு டீச்சர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பைபிளே கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாலும் சின்ன பிள்ளைங்க முன்னாடி போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன்னா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபிஎஸ் ஊழியத்துக்கு போகிறவங்க கவனிச்சுக்கோங்க, சண்டே கிளாஸ் ஊழியம் எடுக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க, பெரியவங்களுக்கு சொல்கிறவங்களா இருந்தாலும் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் பைபிளை கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாலும் அங்கே போகும்போது என்ன இல்லாமல் போகக்கூடாது? ஆயத்தம் இல்லாமல், ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி போனால் அது வந்து பாவமா. அவங்க சொன்னாங்க, அந்த ஃபோனில் சொன்னாங்க, அப்படி நீங்கள் போனீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், மோசே கதை தானே எனக்கு தெரியும், சின்ன நல்ல மேய்ப்பன் கதை தானே எனக்கு தெரியும், இந்த கதை தானே எனக்கு தெரியும், நான் போய் ஸ்பாட்டில் அப்படியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அது கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டது? பாவம். அப்போ அது ஒரு சின்ன மேட்டிமையை குறிக்குது. நமக்கு தெரியாமலே அது நம்மளுக்கு என்னது? ஒரு பெருமை. நான் எந்த கிளாஸ் கொடுத்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை. அதை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம், ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறத நான் என்ன பண்ணணும்? சரியாக ஆயத்தப்படுத்திட்டு போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும்?
ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வந்து சும்மா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணால் அது என்னது? உங்களுக்கு முன்பாக பாவம். ராஜ்யபாரத்தை என்ன பண்ணிடுவீங்க? புடுங்கிடுவீங்க என்கிட்ட இருந்து. அப்போ அந்த வசனத்தை தெளிவாக சொல்லியிருக்கு, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின். இப்போ கர்த்தர் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறாருன்றதை தெரிஞ்சாதான் ராஜபாரம் என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட நிற்கும். அப்போ அந்த பரம ராஜ்யத்தை வந்து நம்ம சுதந்திரிக்கணும்னா அந்த பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி கிதியோனோட வாழ்க்கையில் அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறது, சுதந்திரிக்கிறத பற்றி ஒரு 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? தயக்கம் இருக்கக்கூடாது. எந்த ஊழியம் கொடுத்தாலும் தயக்கம் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தை ஆண்டவர் செய்ய சொன்னாலும் தயக்கம் இருக்கக்கூடாது. தயக்கமே இல்லாமல் ஹெசிடேட்டே பண்ணாமல் என்ன பண்ணிடணும்? அதை அப்படியே கண்மூடித்தனமாக செஞ்சிடணும். 2வது விஷயம், புலம்பல். எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. புலம்ப வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறணும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிதியோனை கொண்டு செஞ்சாரா இல்லையா? வெறும் 300 பேர். பட்டம் எடுத்தாங்களா? எதை எடுத்தாங்களா? சட்டி, இன்னொரு கையில் தீவெட்டி. 2 தான். அந்த பானையும் தீவெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் சொல்லி கத்துனாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. விரோதிகள் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க? அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நமக்கு முன்பாக இந்த மீதியானின் வல்லமைகள் மட்டும் இல்லை, எத்தனையோ வல்லமைகள் பார்க்குறோம். இந்த வசனத்தில் நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குன்னு ஒரு வசனம் வரும்ல. இந்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பாருங்க, பொல்லாத ஆவிகளின் சேனை கிடையாது, சேனைகள். அவ்வளோ எத்தனை இருக்குன்னே கணக்கில் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. அப்போ அத்தனையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் வேணும். அந்த ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன? அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறது, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி தான் பண்ணாங்க. தானியேலை எடுத்துக்கோங்க, அவன் என்ன பண்ணான்? ஜோம் பண்ணான். அந்த அந்த பெரிய இதில் வந்து என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. யாருக்கு? மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் நடக்குது. அவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அவனால் என்ன பண்ண முடியல? இவன் ஜபத்தை அங்கே கொண்டு போக முடியல, அங்கேருந்து வரதை இங்கே டெலிவர் பண்ண முடியல. அப்படிப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இவன் பண்ணதெல்லாம் என்ன? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் நமக்கு ஒரு முன்னோர். அதுபோல் ஆதியில் ஆபிரகாம்லேருந்து ஒருத்தரையும் பாருங்கள், அத்தனை ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. இந்த கிதியோன் எடுத்துக்கோங்க, அவன் மீதியானரை ஜெயித்தான். ஒரு ராஜாக்களும் எத்தனையோ ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார். இது எல்லாம் என்ன? எதனால் அவங்களுக்கு கிடச்சிது? அவங்க ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டை பெற்றிருந்தாங்க. கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. அப்போ இன்றைக்கி அதை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வசனத்தில் வாசிச்சோம்ல, 13வது வசனம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணணுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ அது நிறைய போட்டிருக்கு. அதில் கச்சையை உடுத்திக்கொள்ளணும், மார்க்கவசத்தை உடுத்திக்கொள்ளணும், பாதரட்சைகளை உடுத்திக்கொள்ளணும், பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? இந்த வசனம் மட்டும்தான். இந்த வசனமும் அந்த ஜபமும் மட்டும்தான். இது 2 இல்லாமல் நம்மளால் போர் செய்ய முடியுமா? போகவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் அந்த தீங்கு நாளில் அந்த வல்லமையை நம்ம எதிர்க்கணும். இது தீங்கு நாளா இல்லையா? தீங்கு நாள் தான். இங்கே பூமியில் நடக்கிற எல்லா விஷயமும் எப்படி தான் இருக்குது? தீங்கான காரியம். பார்க்குற காரியங்கள் தீங்கு, நம்ம வந்து நடந்து போனால் அங்கே பார்க்குற காரியங்கள் தீங்கு, எல்லாமே ஒரே தீமையான விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கணும். அதுக்கு நம்ம வந்து திராணி உள்ளவர்களாக மாறணும்னா நம்ம என்னத்தை எடுத்துக்கணுமா? அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போ இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம ராஜ்யங்களை ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி நம்மளால் ராஜ்யங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்றத வந்து யோசிக்கணும். 2வது ஒரு விஷயம் என்ன வாசித்தோம்? நீதியை நடப்பித்தார்கள். எபிரேயர் 11 பார்த்தோமா? நீதியை நடப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீதியை நடப்பிக்கிறது 2வது நமக்கு கொடுக்குற என்னது? ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நீதியை நடப்பிக்கிறது என்ன? 2வது நமக்கு கொடுத்த
ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நீதியை நடப்பிக்கிறதுனா நம்ம எப்பவுமே வந்து என்ன சொல்லுவோம்? நீதியை நடப்பிக்கிறதுனா இதுதான் நீதி அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னன்னு சொல்லுவோம்? நீதியை நடப்பிக்கிறதுனா என்னன்னு சொல்லுவோம்? உண்மையாக இருக்கிறது அப்படி நிறைய சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு வசனம் வாசிங்க. ஒரே நிமிஷம். தீத்துக்கு எழுதின நிருபம் தீத்து 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேலே சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த 2 வசனத்தில் பார்க்கும்போது நீதியை நடப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீதி அவங்க என்ன பண்ணாங்களா? நடப்பித்தார்கள்னு வரும்போது அவங்க என்னது? அவங்க டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அதை ப்ராக்டிஸாக வச்சுருந்தாங்க. அதுதான் நீதியை நடப்பித்தார்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நீதிமான்களா, நம்ம நீதி உள்ளவர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதிலே சொல்கிறாரு. அந்த தீத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கலை. நம்ம நீதியின் கிரியைகள் ஏதாவது செஞ்சோமா? கிடையாது. இப்போ செய்கிறோமா? கிடையாது. எப்போவுமே என்னது? அந்த நீதிக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கோம். அது நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினா என்னது? ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணாரு? ரட்சித்தாரு. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இல்லை? நீதிமான்களாக இல்லை. அவர் என்ன பண்ணார்? நம்ம மேலே வச்ச அந்த ஒரு இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மளை என்ன பண்ணார்? அது கூட நம்ம மறுஜென்ம முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றதினாலையும் நம்மளை என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு ரட்சிக்கிறாரு. அவர் நம்ம மேலே வச்ச இரக்கத்தினாலும் கிருபையினாலையும் நம்ம அவருக்காக உடன்படிக்கை பண்ணோம் தெரியுமா? அதனாலேயும் நம்மளை என்ன பண்ணுறாரு? முதல்ல ரட்சிக்கிறாரு. ரட்சித்ததுக்கப்புறம் அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு? நம்மள நீதிமான்கள் ஆக்குறாரு. இதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு போட்டிருக்கு? நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. அப்போ நீதியை நடப்பித்தார்கள் அப்படின்னா அவங்க நீதியை நடப்பித்ததுனால தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிது? நித்திய ஜீவன்ற ஒரு நம்பிக்கை கிடச்சிது. அவங்க இன்னும் நித்திய ஜீவனை வந்து என்ன பண்ணலை? சுதந்திரித்து கொள்ளலை. வெயிட்டிங்கில் இருக்காங்க. எதனால்? நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்படணும். அதுக்காக அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி ஆக்கப்படணும்? நீதிமான்களாக்கப்படணும். நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கை என்ன பண்ணணும்? வரணும். இந்த 2 விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாட்டில் பாடணும்ல, சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன் பாட சொல்லி கேட்பேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஒரு நாள் போய் என்ன பண்ணுவோம்? அவங்க எல்லாரையும் பார்க்க தான் போகிறோம். அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கலைஞர் நகர் பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடணும். அவங்களுக்கு எப்போ தான் நித்திய ஜீவனை பற்றி ஒரு நம்பிக்கை வரும்னு தெரில. இவ்வளோ சத்தியம் சொல்லி இவ்வளோ பண்ணி நீதிமான்களாக எப்போ ஆக்கப்படுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அந்த பாட்டை நான் பாடும்போது அதை தான் யோசிச்சிட்டேன். இப்போ இந்நேரம் நம்ம இப்படி பாடுறோம், ஈஸியாக பாடுறோம், தாவீது கூட போய் பாட்டு பாடுவோன்னு பாடுறோம். ஆனால் அவர் அங்கே இப்போ யோசிச்சுட்டு இருப்பார், பாடுற நீ பாட்டு ஃபஸ்ட்டு நீதிமான் ஆக்கப்பட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ நம்ம முதல்ல ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், ஓகே. நம்மளை ஆண்டவர் அழைச்சாரு, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா? ஒரு தடவையும் பிரசங்கத்தில் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறது? நீதிமான்கள் ஆக்கப்படுறதை பற்றிலாம் கேட்குறோம். நீதிமான்கள் எப்படி ஆகுறது? அவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்குனாரு, நம்மளை நீதிமான்கள் ஆக்குனாரு. அந்த நித்திய ஜீவன நம்பிக்கை. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், யார் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் நீதிமான்களா? அப்புறம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாதானே நித்திய ஜீவனை பற்ற நம்பிக்கை உண்டாகும். அதுதானே அந்த வசனத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில்? தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. அப்போ அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னு பார்த்தோம்ல, நித்திய ஜீவனை. அங்கே நம்ம போவோன்ற நம்பிக்கை நம்ம உருவாகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணப்படணும்? நீதிமான்கள் ஆக்கப்படணும்.
எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும்? அவருடைய கிருபையினால தான் நீதிமான்கள் ஆக்க முடியும், இல்லைன்னா உங்களால் ஆக முடியாது. அதுதான் எப்படி? என்னத்தை சரி பண்ணிக்கணும்? நீதிமான அதுதான் என்னத்தை சரி பண்ணணும்? ரத்தத்தால் கழுவப்பட்டா நீதிமான்னு சொல்லிட்டாரா? அப்போ உங்களை நான் நீதிமான்னு ஏற்றுக்கணுமா? கிரியைகளையா? வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் 4வது வசனம் வாசிக்கிறீங்க? வாசிங்க வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 39வது வசனம் ஃபர்ஸ்ட் பகுதி மட்டும் வாசிங்களேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். இப்ப சொல்லுங்க, நீதிமான்கள் எப்படி ஆகுறது? விசுவாசத்தினாலேவா? இன்னொரு தடவை நல்லா வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். அந்த வசனம் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, எப்படி நீதிமான் ஆக முடியும்? மேன்மையான பலிகளை செலுத்தணும். தேவனே சாட்சி, காணிக்கை தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி 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 விசுவாசத்தை என்ன விசுவாசத்தை? 2 வசனத்தை கோடிட்டு காட்டுறேன். என்னன்னு போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே என்ன பெற்றாங்க? அவங்களாம் நற்சாட்சி பெற்றாங்க. ஆபேல் தன்னுடைய காணிக்கையினால என்ன பெற்றான்? தன்னுடைய காணிக்கையினாலே அதான போட்டிருக்கு. அதனாலே அவன் நீதிமான் என்று என்ன பெற்றான்? சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து யார் சாட்சி கொடுத்தது? தேவனே சாட்சி கொடுத்தாரு. அப்ப இது ரெண்டுத்துல எப்படி நீதிமானாக்கப்படுறது? சாட்சி, நல்ல சாட்சி, நம்மளை குறித்து நற்சாட்சி சொன்னாதான் நம்ம யாரு? நீதிமான். உண்மையா இருங்க, என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, நீதிமானா இருந்துட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. நீங்கள் நீதிமானா இருக்கிறீங்கன்றதை யார் சாட்சி கொடுக்கணும்? தேவனே சாட்சி கொடுக்கணும். இங்கே இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணுமா? இவங்க ரொம்ப உண்மையான சிஸ்டர்ப்பா, இவங்க ரொம்ப உண்மையான பிரதர்ப்பா, இந்த பையன் ரொம்ப உண்மையானவன்ப்பா அப்படின்னு யார் சாட்சி கொடுக்கணும்? இங்கே இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணுமா? கிடையாது. இங்கே இருக்கிறவங்க சாட்சி கொடுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாட்சி கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. கொடுத்தாங்கன்னா நல்லது, வாங்கிக்கோங்க, நல்ல சாட்சியை வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், யார்கிட்ட சாட்சி வாங்கணும்? தேவனே சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த விசேஷமான ஒன்றை பெற்றுக்கொண்ட நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்க. ஒருத்தவங்களும். இப்போ ஆபிரகாம் சொன்னால் அவங்கள பற்றி என்ன சாட்சி சொல்வீங்க? அவர் விசுவாசம் அப்படின்னு சொல்வீங்க. தாவீதை குறித்து என்ன சாட்சி சொல்வீங்க? ஆண்டவரே சாட்சி சொன்னார். அவர் குறித்து என்ன சொன்னார்? இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். தானியேலை குறித்து என்ன சாட்சி சொல்வீங்க? பிரியமானவன், 3 வேளை ஜெபித்தவன், அவ்வளோ ஜெபம் பண்ணினான், எப்படி சொல்லுவீங்க? ஏசாயா, எரேமியா, இவங்களெல்லாம் பற்றி அவங்க என்னது? வல்லமையாக கத்தருக்கென்று ஊழியம் செஞ்சாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அவங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்கன்னு சொல்வீங்க. அப்போ அவங்களெல்லாம் பற்றி சொல்லுவீங்களே, உங்களை பற்றி நான் இப்படி ஒரு நல்ல சாட்சி உடைய ஒரு விசுவாசி அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன கேட்டால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன். அதை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். கத்தர் என்னையும் இந்த பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஒரு சாட்சி கொடுப்பாரு அப்படின்ற நிச்சயத்தை இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் என்னை பற்றி சாட்சி சொல்வார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இப்போ உங்கள் எல்லாரையும் குறித்து ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட நபரை குறித்தும் ஆண்டவர் இவங்க நல்ல சாட்சி பெற்றவங்க, தேவனே சாட்சி கொடுத்தார். அந்த வசனத்தை அப்படி ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் நற்சாட்சி பெற்றிருந்தான், சாட்சி பெற்றான். இருந்தாலும் யார் கொடுத்தா? அதாவது சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல்ஸ் தான் செல்லும், டூப்ளிகேட்ஸ்லாம் செல்லாது. சும்மா காமிச்சிக்கலாம், வேணாம் ஆதார் அதெல்லாம் காமிச்சிக்கலாம். ஆனால் எது தான் செல்லும்? ஒரிஜினல். 10th 11th 12th எல்லா சர்டிஃபிகேட்டும் என்னது?
ஒரிஜினல் வேணும். ஒரிஜினல் இருந்தால் வேலை கொடுப்பான். ஒரிஜினல் இருந்தால் தான் நம்ம கேட்குற விஷயம் நடக்கும். அப்போ ஒரிஜினல் எது தான்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கறது தான். இங்கே மனுஷங்க சாட்சி கொடுக்கறது, ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்கறது, நம்ம குடும்பத்தில் சாட்சி கொடுக்கறது எல்லாமே என்ன? டூப்ளிகேட். அதுவும் அவசியம்தான். இப்போ ஒரிஜினல் இல்லாத பட்சத்தில் டூப்ளிகேட் கொடுக்கணும், நம்ம காமிப்போம்ல, ஜெராக்ஸ் கொடுப்போம்ல, அதுவும் அவசியம்தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜெராக்ஸ் இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயாவா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க? ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட் அதுவும் தேவை. கரெக்டு. ஹல்லேலூயா. ஒரிஜினல் இருந்தாலும் டூப்ளிகேட் என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரிஜினல்ஸ் இருக்குது, ஒரிஜினலை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு டூப்ளிகேட் என்ன பண்ணிப்பாங்க? அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு வேலைக்கு போகிறோம், ஏதோ இந்த மாதிரி ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்? நம்ம டூப்ளிகேட்ஸ் அங்கே கொடுத்துட்டு ஒரிஜினலை நம்ம வச்சுக்கணும். அப்போ ஒரிஜினலும் முக்கியம், என்னவும் முக்கியம்? டூப்ளிகேட்டும் முக்கியம். அப்போ ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு வரும்போது, ஆனால் எது தான் ரொம்ப முக்கியம்? ஒரிஜினல் தான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் இல்லைன்னா டூப்ளிகேட்டை வாங்க முடியாது. ஒரிஜினல் உங்ககிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக போய் ஜெராக்ஸ் போட்டுட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயாவா இல்லையா? அப்போது இன்னைக்கு தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? அதை வந்து பார்க்கணும். ஆபேலுடைய எதை குறித்து சாட்சி கொடுத்தாரு? காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தாரு. ஆபேல் தன்னுடைய காணிக்கையை வந்து மனப்பூர்வமாக செலுத்தினான், கொடுத்ததை செலுத்தினான். இன்னைக்கு ஆராதனையில் பார்த்தோம், கர்த்தர் வந்து என்ன கன்று அடுப்பித்தாரு? கொழுத்த கன்றை அடுப்பித்தாரு. நீங்கள் ரிட்டன் வரீங்கன்னு உங்களுக்கு கொழுத்த கன்று அடுப்பிக்கிறாருல, அப்போ நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்கணும்? கொழுத்ததை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுப்பீங்களா மாட்டிங்களா? கொடுக்கலன்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. ஹல்லேலூயா. எப்படியோ என் ஊழியத்தை முடிச்சிட்டேன் நான் இங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயாவா இல்லையா? சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன்கிட்ட சாட்சி பெறணும். நம்ம காணிக்கை மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஜெபிக்கிறத பற்றி தேவன் சாட்சி சொல்லணும், நம்ம வேத வாசிப்பை பற்றி தேவன் சாட்சி சொல்லணும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி தேவன் சாட்சி சொல்லணும். தேவன் மட்டும் சாட்சி சொன்னாலும் பத்தாது, நான் யாரு தான் சாட்சி சொல்லணும்? நம்ம ஊழியக்காரங்க சாட்சி சொல்லணும், நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மா சாட்சி சொல்லணும், நம்மளை பற்றி நம்ம பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். இந்த நீதிமொழிகளில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? காலையிலே எழுந்து அவங்க அம்மாவை பற்றி என்ன பண்ணுவாங்களாம்? சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க கணவர் என்ன பண்ணுவாராம்? சொல்லுவாராம். என்ன சொல்வாராம்? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எங்கேயும் பார்த்ததில்ல அப்படி சொல்வாரா? என்ன சொல்லுவாராம்? என்ன சொல்லுவாராம்? அநேகம் ஸ்திரீகளை குணசாலியாக நான் பார்த்தது உண்டு, ஆனால் நீ அவங்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள். அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் கணவர்கிட்ட சாட்சி வாங்குறீங்களோ, நான் ஒத்துக்கிறேன், ஜெயவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதும்போது துர்கா சிஸ்டர் நீதிமான் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படியே தெய்வான சிஸ்டர் நீதிமான், நீதிமான் வினோதினி சிஸ்டர், நீதிமான் மலர்கொடி சிஸ்டர், நீதிமான் ரம்யா அக்கா அப்படி எழுதுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பேருக்கு பின்னாடி எப்படி ஹெப்சிபா பிஇ அப்படி போடுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் நீதிமான்ற ஒரு பட்டம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? சாட்சியாக இருக்கணும். அதே ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம இப்போ ஜாலியாக அதை பேசுகிறோம், ஜாலியாக எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சா ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கிட்டேயும் சாட்சி வாங்குறது, தேவன்கிட்ட சாட்சி வாங்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தையும் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம்? வாங்கினாங்க. அவங்க வந்து நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்ற அவங்களே வந்து என்ன தான் பண்ணுறாங்க? வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. நற்சாட்சி ஈஸியாக வாங்கிட்டாங்க அவங்க அந்த காலத்திலே. அவங்க என்ன பண்ணுறாங்க? வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த நற்சாட்சியை வாங்காமல் அவங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வெயிட் பண்ண வச்சிட்ருக்கோம். அது ரொம்ப தப்பு. அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. நம்மளுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடணும்? சீக்கிரமாக அதை வாங்கிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேருந்து கத்தருக்குள்ளே மறித்தவங்க எல்லாம் நம்ம ஐக்கியத்தில் மறிச்சிருக்காங்க. நம்ம இதில் அது பேர் என்ன, சர்ச்சில். இன்றைக்கி காலையில் பாஸ்டர் சொன்னார், ஜபசெல்வம் பிரதர் அவங்க எல்லோரும் வந்து பரலோகத்தில், பால் முத்துகிருஷ்ணன் பிரதர் எல்லோரும் எங்கே இருப்பாங்க? பரலோகத்தில் இருக்காங்க. அவங்கள பார்க்க நம்ம போவோம் அப்படி சொன்னார் இல்லையா? அப்போ நம்ம ஜபத்தில் யார் இருக்காங்க? அம்மா எங்கள் தாத்தா விட்டுட்டீங்க. யார் இருக்கா? அமராவதி பாட்டி இருக்காங்க, அம்மாவாசை தாத்தா இருக்கார், ஐயப்பன் பிரதர் இருக்காங்க. இன்னும் அது போல் நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்மளுக்கு ரொம்ப நேசிக்கத்தக்கவங்க எல்லோரும் எங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க? இந்நேரம் அம்மாவாசை பாட்டி சேரில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே எங்கள் தாத்தா அப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. சாரி, அமராவதி பாட்டி
அமாவாசை தாத்தா, ஐயப்பன் பிரதர் 3 பேரும் சேர்ல உட்காந்துருப்பாங்க. இதுங்க இன்னும் நம்ம என்ன ஊழியம் செஞ்சோம், இதுங்க இன்னும் உட்காந்துருக்குங்க, ஒரு நர்சாட்சி பெறுறதுக்கு வக்கு இல்லை, அப்படியே உட்காந்துருக்குங்களேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, நம்ம உடனே போயிடணும் அங்கே. ஹல்லேலூயா. யாருக்கும் வாயில் வரலையே ஹல்லேலூயாவே. வெயிட் பண்ண வைக்கணுமா போகணுமா, போயிடணும், உடனே போயிடணும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, முன்குறித்தார் அழைத்தார், உங்களை என்ன பண்ணியிருக்காரு, நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அவர் நம்மளை முன்குறிச்சாரா இல்லையா, முன்குறிச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை அழைச்சாரா இல்லையா, அழைச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளை என்னவா மாற்ற போகிறாரு, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிருபை நம்மளுக்கு ரொம்ப அதிகங்க. ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் இருக்கிறவங்களை விட அவருடைய கிருபை நம்ம மேலே எப்படி தான், ரொம்ப பெருசு தான். ஹல்லேலூயா. அதிகாலை ஜபத்தில் வாக்கிங் ப்ரேயருக்கு யாரெல்லாம் வந்தீங்க, ஹல்லேலூயா. அங்கே அவருடைய கிருபையை பார்க்க முடிஞ்சுதா, காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அவருடைய கிருபை அவ்வளோ புதுசு. அவர் வேதத்திலேருந்து நம்மளுக்கு தர ஒரு வார்த்தையும் அவ்வளோ இனிமை, அவ்வளோ ஆறுதல் நம்ம இருதயத்துக்கு. நேத்தியிலேருந்து இன்னைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே ஆண்டவர் வார்த்தை ஒன்றும் அப்படி ஆறுதலை தருது பாருங்க. அது சொல்லவே முடியல. அவ்வளோ இனிமையான வார்த்தை, அவ்வளோ இனிமையான ஏசப்பாவா நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இருக்காரு. அப்படிப்பட்ட ஏசப்பா கிட்ட நர்சாட்சி பெறுறது எவ்வளோ ஈஸியாக கஷ்டமா? அவர் நம்ம மேலே கிருபையாக இருக்காருங்க. அதுதானே இந்த வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொன்னது, தீத்துல வாசிச்சோமே, வாசிச்சிருங்க டக்குன்னு. அதான் அவர் இரக்கமாக இருக்காரு. நம்ம நல்ல பிள்ளைங்களாக இருக்கோன்றதுக்காகலாம் அவர் என்ன பண்ணல, நம்மளை ரட்சிக்கலை, நம்மளை நீதிமான்களாக்கலை. அவர் அவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறாரு. அவரை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனோம். ஆனால் என்ன பண்ணார், பின்னாடியே வராரு தேடிக்கிட்டே. யாராவது வருவாங்களா, வரமாட்டாங்க. எத்தனை தடவை நோகடிச்சிருப்போம் அவரை, சொல்லுங்கள். மனசாட்சி இருந்தால் தொட்டு சொல்லுங்கள். எப்படி ஆண்டவர் எத்தனை தடவை நோகடிச்சிருப்போம். ஒரு தடவை ஆண்டவர் கண்ணிலேருந்து எவ்வளோ கண்ணீர் வந்திருக்கும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜென்மமாக இருக்கிற நம்மளை அவர் நேசிக்கணும் ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா என்ன? நம்ம ஒரு புழு, நம்ம ஒரு தூசி. இந்த வீடியோலலாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய யூனிவர்ஸ்லேருந்து நம்ம எர்த்தை காட்டுறாங்க, கண்ணிலே தெரியல. அப்போ நம்ம பூமியை விண்வெளியிலேருந்து ஸ்பேஸ்லேருந்து நம்ம பூமியை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவே தெரியாது. ஒரு சும்மா தெரியும் அவ்வளோதான், தண்ணி இருக்கிறது தெரியும், லேண்ட் இருக்கிறது தெரியும், அவ்வளோதான் தெரியும். நம்ம இந்தியான்னு ஒரு இது இருக்குல்ல, அதுவே தெரியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்குள்ளே இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் அவுட் பண்ணி மேப்பில் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுருங்கிக்கிட்டே போக 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 நம்மலாம் எப்படி போயிடுவோம், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, ரொம்ப மைக்ரோ மில்லி அந்த அளவுக்கு போயிடுவோம். ரொம்ப கம்மியாக போயிடுவோம். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த புழுன்னு கூட சொல்லக்கூடாது என்னை கேட்டால். நம்ம புழு கூட கிடையாது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கூட கிடையாது, நானோ கம்மி, அதுக்கு கீழே கம்மி -10⁹ விட கம்மி, அவ்வளோ கம்மி. ஆனால் அந்த தேவனை, அவ்வளோ பெரிய தேவனை அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுத்திடுறோம். அசால்ட்டாக அவர் என்ன பண்ணிடுறோம், வேதனைப்படுத்திடுறோம். அவருக்கு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா, நம்மக்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு நிற்கணும், நம்மக்கிட்ட நம்மளை வச்சு தான் ஒரு ஊழியம் செய்யணும் ஏதாவது இருக்கா, கிடையாது. அவர் வேணும்னா நினச்சா யாரை கொண்டு பேசுவார், கழுதையை கொண்டும் பேசுவார். கல்லுகளை கூட என்னவா மாற்ற முடியும் அவரால், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாற்ற முடியும். ஆனால் ஏன் நம்மக்கிட்ட நம்மளை கட்டிட்டு அழுகுறாரு, ஏன்? அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அது இல்லைன்னா நம்ம கிடையவே கிடையாது, நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ இரக்கமாக ஸ்நேகிக்கிறார், அவ்வளோ இரக்கம், அவ்வளோ கிருபை. ஒரு நாளும் அவருடைய கிருபையை போக்கடிச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி உணர்ந்தேன் நான். இன்றைக்கி அப்படியே அழுகுற ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா உங்கள் கிருபை இப்படி போக்கடிச்சிட்டேனே, நான் ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருந்துட்டேனே நான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ணீர் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்டேயும் அதே தான் சொல்கிறாரு. எத்தனை முறை நம்மளை ஆண்டவர் நேசித்தாலும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அதுக்கு இணங்குறதே கிடையாது. அவரை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கும். சிலுவையில் அடித்த தேவனை ஒரு தடவை மரித்தார், ஒரு தடவை உயிர்த்தெழுந்தார், அதுக்கப்புறம் அவர் மறிக்கிறதுக்கு வேலை இருக்கா, கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தடவையும் அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் தேவன் நம்ம மேலே என்ன தான் இருக்கார், பொறுமையாகவே இருக்கார், இரக்கமாகவே இருக்கார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, ராஜ்யங்களை அவங்க ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். என்ன வாக்குத்தத்தத்தை பெற்றாங்க, நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2:25 அதுதானே வாசிச்சிங்க முன்னாடி.
16வது வசனம் வாசிங்க. இதில் இல்லை இல்லை, எபிரேயர் 11:16. ம் 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 அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனத்திலேருந்து நானே வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். யாரு யாரு? நமக்கு முன்னாக இருந்தவங்க. 3வது விஷயம் என்ன? வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள் எல்லாரும் பண்ணப்பட்டவைகளை என்ன பண்ணலை, அடையலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தூரத்தில் அதை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அதை நம்பி அதை என்ன பண்ணிட்டாங்களாம், அணைத்து கொண்டாங்க. வசனம் பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி என்னைக்காவது நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நோட் பண்ணியிருக்கோமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலை, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே விசுவாசிச்சுட்டு போயிட்டாங்களா? கிடையாது, அணைச்சிக்கிட்டாங்க. அணைச்சு பூமியின் மேல் தங்களை எப்படி எண்ணிட்டாங்களா, அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்குன்னு ஒரு சுயதேசம் இருக்குது, அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், நாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துனாங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அப்போ அவங்க ஆல்ரெடி விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, இயேசுவுக்காக நிறையத்தை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் நினச்சிருப்பாங்கன்னா திரும்பி போயிருப்பாங்களே. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, போகலை. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. அவங்க வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், ஆனால் இன்னும் என்ன பண்ணலை, அதை சுதந்திரிக்கலை. நம்மளும் என்ன பண்ணோம், வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். இவங்கள மாதிரி பெற்றதை பார்த்துக்கிட்டோமா? நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, நித்திய ஜீவனை அடைவதே வாக்குத்தத்தம்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இங்கே தனியாக என்ன கொடுத்துருக்காரு, நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் அந்த வார்த்தையை அணைச்சிக்கிட்டீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் அந்த வார்த்தையை அணைத்து கொண்டீங்கன்னா என்ன? அவங்களுக்கு தெரியாது, பரலோகம்னு ஒன்று இருக்கிறது தெரியாது. இவ்வளோ விஷயம், இத்தனை டீகேட்ஸ் போயிருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஆதியில் இருந்த ஆபிரகாம் எடுத்துப்போமே, அவருக்கு தெரியுமா இத்தனை ஜனங்கள் வருவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், தூரத்தில் பார்த்து அதை என்ன பண்ணார், விசுவாசிச்சார். யோபுவை எடுத்துக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் அவர் வருவார், அதை என் கண்கள் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அதை அவர் பார்த்தாரு, எப்படி அதை அப்பயே பார்த்தாரு அவர்? விசுவாசத்தினால. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை அடையலை, தூரத்தில் அதை பார்த்துட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க, அணைச்சிக்கிட்டாங்க. அப்போ அதை தங்களுடைய இருதயத்தோடு அணைச்சிக்கிட்டாங்க. அணைச்சிட்டா அவங்க பூமியில் எப்படி அறிக்கை பண்ணுறாங்க, அவங்கள நாங்கள் அந்நியர், நாங்கள் பரதேசியர், எங்களுக்கு இந்த பூமி என்ன கிடையாது, சொந்தம் இல்லை, எங்களுடைய சுயதேசம் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செத்தே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இன்னமும் உட்காந்துக்கிட்டு நம்ம விட்டு வந்த பாவங்களை நினச்சிட்ருக்கோம். அல்லேலூயா. அவங்க அதெல்லாம் நினச்சிருந்தாங்க, விட்டு வந்த தேசத்தை நினச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், திரும்பி போயிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி என்ன பண்ணலை, போகலை. தாங்கள் நாடி வந்த துறைமுகத்தில் அவங்கள சேர்த்தீர்கள், சங்கீதத்தில் வசனம் இருக்கு இல்லையா, அது போல் அதை நம்பி அப்படியே என்ன பண்ணாங்க, நம்பி 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 அப்படியே மரித்தும் போயிட்டாங்க. இன்னமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு, நமக்காக. அவங்க பூரணர் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாறணும். அவங்க என்ன பண்ணாங்களாம், அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் நான் எப்சிபாவுடைய தேவன் அப்படின்னு சொல்லுவாரா, உங்களுடைய தேவன் சொல்லுவாரா, இல்லை சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாரா? அவங்க பரமதேசத்தை விரும்பினாங்களாம், அதனால் அவங்க அவங்களுடைய தேவன் சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலை, வெட்கப்படலை. தாவீது பரமதேசத்தை விரும்பினார், அதனால் நான் தாவீதின் தேவன் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் யோசேப்பு கூடவே இருந்தேன் அப்படின்னு ஒன்றையும் சொல்கிறார் ஆண்டவர். இவங்க கூடலாம் இருந்தால் இவங்களுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலையா, வெட்கப்படவே இல்லை. வெட்கப்படாமல் ரொம்ப கம்பீரமாக ஆண்டவர் சொன்னார். எதனால்? அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பரமதேசத்தை விரும்பினாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு மட்டும்தான், வாக்கு தத்தங்களே பெற்றார்கள். அதுதான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கு, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்,
நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வெறும் வாக்குத்தத்தம் தான் குடுத்தாரு. ஆனா, அந்த வாக்குத்தத்தத்தையே அவங்க அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருந்தாலும் தூரத்தில என்ன பண்ணிட்டாங்க அத? பார்த்துட்டாங்க. அத பார்த்துட்டு அத அணைத்துக் கொண்டு அதின்படி தங்கள நடக்கிறவர்களா காணப்பட்டாங்க. அத விரும்புனாங்க. அதுக்கு போணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன கிடைக்கல? அது கிடைக்கல. ஆனா, இன்னைக்கு நம்ம வாயாலே நாங்க அங்க போவோம், போவோம்ன்னு சொல்றோம். அத விரும்புறோமா உண்மையா? அது உண்மையிலே அணைத்துக் கொள்றோமா? அவங்கள போல அந்நியரா, பரதேசியரா இந்த பூமி எங்களுக்குரியது கிடையாது அப்படின்னு வாயால மட்டும் சொல்றோமா? இல்ல உண்மையிலே இருதயத்தில வந்து அத வந்து நேசிக்கிறோமா? நடப்பிக்கிறோமா அத? அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள வந்து என்ன பண்ணோம்? பார்த்தோம். இன்னைக்கு அதுவும் அந்த கடைசி விஷயத்தில பார்க்குறோம். அவங்கள் தேவன் என்று அழைக்கப்பட வெட்கப்படல ஆண்டவரு. இன்னைக்கு நம்மள பார்த்து ஆண்டவர் வந்து உன்னுடைய தேவன் சொல்றதுக்கு வெட்கப்படுவாரா? இல்ல வெட்கப்பட மாட்டாரா? அப்படின்றத இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு ஒரு 3 விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த எபிரேயர் கடைசி அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ அந்த விசேஷித்த நன்மையான ஒன்று, ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்குன்னு வச்சிருக்கிறாரு. அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கோமா? அவங்க ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. கிதியோன் ராஜ்யத்தை ஜெயித்தான். அதுக்கு அவன்கிட்ட இருந்த காரியம், முதலாவது தயக்கம் கிடையாது. அவன் புலம்புல இருக்கிற பலத்தோட போனான். 3வது விஷயம், மனத்தாழ்மையா இருந்தான். அப்படிப்பட்டவனா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மீதியானியர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. நம்ம அப்படி மீதியானர்களை ஜெயிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். 2வது விஷயம் என்ன பார்த்தோம்? நீதியை நடப்பிக்கணும். நீதி ஆண்டவர் நம்ம நல்லவங்களா இருக்கிறோன்றதுக்காக நீதிமானா நம்மளை மாத்தினாரா? கிடையாது. அவருடைய கிருபை நம்ம மேல எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அவருடைய கிருபையினால தான் நம்ம எப்படி ஆக்கப்படுறோம்? நீதிமான்களாவே ஆக்கப்படுறோம். அப்ப நம்ம யாரை போல நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும்? ஆபேலை போல. ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யாரால சாட்சி பெற்றான்? தேவனாலே சாட்சி பெற்றான். அப்ப தேவனாலையும் சாட்சி பெறணும். நம்ம கூட இருக்கிறவங்களாலையும் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. 3வது என்ன காரியம் பார்த்தோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். இன்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விரும்புகிறோமா? அந்த வாக்குத்தத்தத்தை அணைத்து கொள்கிறோமா? நித்திய ஜீவனை தான் நாங்கள் பெற போகிறோம். இந்த தேசம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது, நாங்கள் அந்நியராக இருக்கோம், பரதேசிகளாக இருக்கோம் அப்படின்றத உணர்றோமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கணும். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஏசப்பா, இந்த 3 விஷயங்களை இன்றைக்கி எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே.